உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சது சார். சனி வக்கரம் ஊரை ஃபுல்லாக இது ஒரு சனி வக்கரம் ஆயிட்டார், சனி வந்துட்டார், சனி உட்காந்துட்டார். சனினாலே ஹாட் நியூஸ் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனின்னா அவ்வளோ பெரிய மாசுங்க. துலாம் ராசிக்காரங்களை காப்பாற்றுகின்ற ஒரு ரக்ஷகன் யாருன்னா இந்த நேரத்தில் சனி பகவான் என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம் என்ன அப்படின்னா 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் ஒருத்தன் தான் தைரியமாக இதை சொல்கிறேன், எல்லா சேனல்லையும் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10 குரு வந்தால் பதவி பறிபோகும். 10 குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வேலை போகிற நேரம் வேலை கண்டிப்பாக போயிடும். லாஸ்ட் இயர்லாம் கன்னிக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டேன். காரணம் இந்த குரு 10க்கு வந்தால் கண்டிப்பாக வேலை போயிடும். அப்போது அது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 6னா வேலைன்னு அர்த்தம். சனி பகவான் ஒருவர் தான் ஜோதிடத்திலே வேலை கொடுக்குற கடவுள். மற்றவங்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுப்பாங்க, இல்லற வாழ்க்கை கொடுப்பாங்க, ஒழுக்கம் கொடுப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. எப்போ பார்த்தாலும் வேலை மேலேயே வச்சிருக்கிறது யார்? சனி தான். அதனால் சனியை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஜென்ம சனி, ரோகசனி, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ரோகசனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பண்ணாது. காரணம் என்னென்னா அவர் இன்னும் பிஸியாக்க போகிறார் உங்களை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நேர்களே, 3, 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானங்கள். அந்த மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்னா அதிக நன்மைகளை செய்வார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று பொருள். என்ன நன்மை செய்வார்? 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம் அதெல்லாம் தீரப்போகுதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் விபரீத ராஜயோகத்தை தரும் சனியாக மாறி இருக்கிறார்னு சொன்னேன். அது என்ன கதை? ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஐ பார்க்கிறார். 6 பராமிடத்து கிரகம் 12ஓடு சம்பந்தப்பட்டால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். 3ஆம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த 3 விபரீத ராஜயோகமாக சேர்ந்து திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சி வெற்றி பெற்று கடன் அடைக்கிற விஷயமா மாறுது. தான் ஆச்சரியம். நண்பர்களே, நிறைய பேர் நம்ம சுந்தர்கிட்ட கேட்குறோம், என்ன சார் என்ன வேணும் உங்களுக்கு? சார் நிறைய பணம் வேணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். ரைட், நம்ம ஒன்று மறந்துடுறோம், நம்ம ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம். அது முதல்ல முடிஞ்சாலே இந்த வருஷம் நிம்மதியாக போவோம். அடுத்த வருஷத்துலேருந்து சம்பாதிச்சிக்கலாம். ஒன்றும் உலகம் அழிஞ்சிடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடனை தூக்கிட்டே ஒரு இஎம்ஐயை ஒரு பெருஞ்சுமையாக உடம்புல கட்டிக்கிட்டே அப்படியே தெரியும். இது எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணுது. இந்த இஎம்ஐயை தூக்கிட்டு நடந்து பாருங்கள், பொறுமையாக நடப்பீங்க. இஎம்ஐ இல்லாமல் நடந்து பாருங்கள், வேகமாக நடப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பலு, அதுதான் உங்களுக்கு போகுது. அப்போது இந்த அடுத்த 5 மாதமும், இந்த ஜூலை பிறந்து விடுகிறது, அடுத்த 5 மாதம் தான் இருக்குது. என்ன பண்ணோம், இந்த இயர் எண்டுக்குள்ளார நம்ம தி சுனாமி பாய்ஸ் ஆல்வேஸ் டெல்லிங் நெகட்டிவிட்டி இல்லை, எப்போ சுனாமி வரும் உலகளையும் அவங்கள விடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வருடம் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணுறோங்கிறத யோசிக்கிறோம். அடுத்த 5 மாதத்துக்கான பயணத்தை இப்போ தொடங்க. காரணம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ராஜயோகம் வருகிறது. நண்பர்களே, இந்த தொழிலில் ஈடுபடுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கை வைப்பாங்க, அங்கே ஒரு கை வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் டைவர்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்து சனின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகள் பெருகுவார்கள். உங்கள் பின்னாடியே இருப்பாங்க, உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். வாங்க ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம். என்னுடைய ஃபேமஸ் டைலாக். தெங்கனி கொட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஒரு ஈமுகோழியை வளர்த்தவனா? எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன். தெரிந்த வேலையை செய்யுங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். தெரியாத வேலையை செய்யாதீங்க. 6, 7, 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உயிருக்கு ஆபத்தானவர்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் நல்ல டாக்டர்னா என்ன அப்படிங்கிறது. இன்றைய தினத்தில் வியாதி வரதான் செய்யுது. அதே வியாதி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வியாதி இப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் சரியாச்சு. நிறைய டாக்டர், நல்ல டாக்டர் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம போகிற நல்ல டாக்டரை கண்டுபிடிக்கிறதே ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உயிர்கொல்லி நோய்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா போகிற டைரக்ஷன். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். தெரியாத விஷயத்தை செய்யாதீங்க. இந்த நேரத்தில் ஆப்ரேஷனல் சர்ஜரிக்கல் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சனி பகவான் 8ஐ பார்ப்பது ஆயுள்காரகனாக உடம்பை மீடு தருவார். ஆயுர்வேதம் மாதிரி, சித்தா மாதிரி அப்படிலாம் ட்ரை பண்ணுங்கள். உடம்பை கட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் அதை அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது விரய செலவுகளை குறைக்கிறார். நண்பர்களே, இந்த விரய செலவுகள் எப்போ குறையும் அப்படின்னா, எப்போ நான் சொன்ன பாருங்கள், எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு செலவு பண்ண நேரம் இருக்காது, செலவு பண்ணவே தோணாது.
ஏன் தோணாது? ஏனென்றால் செலவு பண்ணால் என்ன ஆகிடும்? இருக்கிற காசு போயிடுமே அப்படிங்கிறதான். ஸோ அப்போது 12ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை, 12ஆம் இடம் என்பது டூரு, 12ஆம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி. அப்போ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கேயாவது அப்படியே டூர் போகணும், எங்கேயாவது தனியாக போகணும். நான் வந்து ஒரு வருஷம், அது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீ ஒரு வருஷம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வா, அப்புறமா நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெரிய விஷயங்கள்லாம் வெளியே நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. நண்பர்களே, அந்த படம் பேர் கூட ஞாபகம் இருக்குது, சர்வம் தாளமயம்னு பேர் அந்த படம் பேர். அதில் அந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் அவருக்கு அவரை பார்க்குறாரான்னு தெரியாது, அங்கே இதே சீன் தான் நடக்கும். அவர் ரொம்ப தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கும் போது நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் போவார். போயிட்டு அங்கே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு படிச்சுட்டு வருவார், கற்றுக்கிட்டு வருவார். யார் படித்து கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவியோட எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, செலவுகள் குறையும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது வந்து என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடம். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு வந்து சகோதரனுடைய அனுகிரகம் கிடைக்கல, இனிமே உங்களுக்கு கிடைக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி இருக்கும் வரையில் வேலையில் ஒரு பக்கம் பிரச்சனை வரும், அது ஒர்க்கு, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான வதந்திகள், காசிப்ஸ் அதெல்லாம் தன்னால் போயிடும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்று நாம் வந்து விமர்சனங்களுக்கு பயப்படுகிறோமோ அன்று நம்மளால் வளர முடியாது. நான் என்ன கேட்டால் சொல்வேன், ராம்ஜி உங்களை பற்றி விமர்சனங்கள் நிறைய வருகிறது அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரே வாரத்தில் சிரிச்சுட்டே சொல்லுங்கள், வரட்டுமே, என் புகழுக்கு அது போதாதுன்னு சொல்லுங்கள். எனக்கு அது பத்தாது, இன்னும் நிறையா வரட்டும். ஏன்னா சொல்கிறவன் சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருப்பான். நன்றாக புரிந்துக்கொள், பாசிட்டிவாக மைண்டை வைங்க. இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கையில் விரைந்து கடன் அடைங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் மைண்டில் வரவே வராது. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சனி பயிற்சியில் அடி தூள் கிடக்க போகிறீங்க. வேலையில் பிரச்சனை வரும், வேலை போகிற மாதிரி நிலைமை வரும். எதையுமே காது கொடுத்து கேட்காம ஒரு பஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கோங்க, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். என்ன பாஸ் உங்களை கூப்பிட்டு தனியாக ஏதாவது சொன்னாராமே, ஒன்றும் சொல்லலை, வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு நல்லது. கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என் அன்பான துலாம் ராசி என்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி பயிற்சி காலம் மிக மிக நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. அந்த புதன்கிறது உங்க பாக்கியாதிபதி. 15ஆம் தேதி புதன்கிழமையில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த வக்கர சனி பயிற்சி காலம் இருக்கு. அப்புறம் சனி நிவர்த்தி ஆயிடுறார். சனி பகவான் எப்படிப்பட்டவர்? துலா ராசியை ரொம்ப நேசிக்கிறவர் சனி பகவான். மற்ற ராசியெல்லாம் சனி பகவான் வந்து விட்டுருவார், ஆனால் துலா ராசியை விரும்பி வந்து உட்காருவார். விரும்பி வந்து உட்காருவாருன்னா பயப்பட தேவையில்லை, நன்மைகள் நிறைய செய்வார். ஏன்னா துலா ராசிக்காரங்க இருக்காங்களே, நீதி நேர்மைன்னு வாழக்கூடியவங்க பாருங்க. அதனாலேயே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. சனி பகவான் எப்படிப்பட்டவர்? உங்க பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான், உங்க வேலையை சொல்றவர் சனி பகவான் தான், உங்க நோய் நொடிகளை சொல்றவர் சனி பகவான் தான், ஆஃபீஸில் புதிய பொறுப்புகளை சொல்றவர் சனி பகவான் தான், உங்க ஹையர் எஜுகேஷனை சொல்றவர் சனி பகவான் தான், உங்க பொழுதுபோக்கு விஷயத்தை சொல்றவர் சனி பகவான் தான், உங்க நல்ல மனசை சொல்றவர் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். 6ல் சனி உட்கார்ந்த போது நோய் நொடிகள் இன்னும் விலகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நோய் நொடிகள் பிரச்சனை நிறைய இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6ல் சனி வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைகிற போது உங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகிறத இப்ப கண்கூடா பார்ப்பீங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள், கடுமையான உடல்நல பிரச்சனைகள் பல துளாராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எல்லா உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் காரணமா இருக்கும். துளாராசிக்கு ஆபீஸ்ல வேலை பளு அதிகமா இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். அப்ப ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் தான் உடல் நலத்தை பாதிச்சிருக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் சிலருக்கு பாதிப்பு இருந்திருக்கும். துளாராசிக்காரங்க பல பேருக்கு பாருங்க, திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள். என்ன காரணம் கேட்டா, நியாயமா நடந்திருப்பாங்க. அந்த நியாயத்தை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 5 கூடைய சனி 6ல் போய் உட்கார்ந்துருக்கும் போது நண்பர்களாக இருந்த சிலர் பகைவரா போனாங்க. இப்ப சனி வக்கரமா இருக்கிற போது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் தெரிய போகுது. கூட இருந்தே உறவாடி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க யாரு, உங்களை காட்டி கொடுத்தவங்க யாரு, உங்களை போட்டு கொடுத்தவங்க யாரு, ஆபீஸ்ல உயரதிகாரிகிட்ட உங்களை மட்டம் தட்டி பேசினது யாரு, உங்க முன்னேற்றத்தை தடுத்தது யாருன்னு உங்களுக்கு இப்ப தெரிய துவங்கும். அதே மாதிரி நேற்று வரை இருந்த வியாதிகள் விலகுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும்.
பிறருக்கு வர முடியாத வியாதிகள், வரக்கூடாத வியாதிகள் கூட வந்து பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சார், கடுமையான நோய் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கும் சொல்லியிருந்தோம் பாருங்க, அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான். ஸோ நிறைந்த நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வெற்றி, நீதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல செய்யாத தவறுக்காக பழி பாவம் தண்டனையை அனுபவிச்சவங்க துளாராசிக்காரங்க, அவங்களுக்கு இப்போ நிவர்த்தி கிடைக்குது. வேலை பார்க்குற இடத்துல கடுமையான வேலை சுமை. இந்த வேலை விஷயத்தை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா எப்படிதான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க போறோங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி. ஆனாலும் உங்கள் துணிவு, உங்களுடைய விடாமுயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் சமாளிப்பீங்க. அதுக்கு என்ன பரிசு கிடைக்கணுமோ, என்ன பாராட்டு கிடைக்கணுமோ கிடைக்கும். குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்கள், துளாராசி மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, கடுமையா உழைக்கிறீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமானா இப்ப கிடைக்கும். நல்ல படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், நல்ல பெயர் வாங்கின கல்வி நிலையங்கள், அதுல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப கூடி வரும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கலைத்துறையில வாய்ப்பு இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு வருங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி வருது. சபைகள்ல தலைகுனிவா இருந்த சூழ்நிலைகள் மாறி தலை நிமிர்ந்து நீங்க வாழ போறீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. உங்க கம்யூனிகேஷன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துடணும். நீங்க ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறீங்க வச்சுக்கோங்க, அந்த பதிவு வைரல் ஆகும், ஆனா பிரச்சனையும் வைரல் ஆகும்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதனால எந்த ஒரு பதிவு போடுகிற போதும் மிக எச்சரிக்கையா, உங்க மனசுக்கு இது சரியானது தானா அப்படின்னு பார்த்துட்டு சமூக வலைத்தளத்தில் பதிவுகளை போடும்போது கவனமா இருங்க. இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்புடைய சனி பகவான். ஆகவே மிக கவனமாக இருக்கிற வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு சிலருக்கு. ஆனா அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்கிறது ஒரு நல்ல விஷயம். தெய்வத்துடைய துணை இருக்கு. இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். சில பேர் தரை வாடகை எடுத்து அதுல கடை மாதிரி கட்டி தொழில் செய்வீங்க, அதுல பெரிய லாபம் வரும். நடைபாதையில வியாபாரம் செய்யறவங்க, கடினமான தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்க எந்த வகையான தொழில்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலோட வளர்ச்சி வருவதை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. ஓய்வறியாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம், அதுக்குரிய வெற்றி என்ற மகுடத்தை சொல்லக்கூடிய காலகட்டம். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்வதை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க. நிறைய பேருடைய கண்திருஷ்டியினால வாழ்க்கையில நிம்மதியை இழந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்திருஷ்டி விஷயத்துல எப்பவும் கவனமா இருக்கணும். உங்களுடைய உயர்வுகள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு மிகப்பெரிய பொறாமையாக இருந்து திருஷ்டியாக மாறக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. தினந்தோறும் சுற்றி போட்டுக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளம் பெருகும். திருமணம் கூடாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் பற்றிய நல்ல செய்தி வரும். மகிழ்ச்சியான நேரம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி, திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு போய் அவரை நீங்கள் மனதார வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய கணபதி அவர். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வீங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம்.
எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதனால தான் கேட்குறோம். ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னீங்க. இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, வக்ர பயிற்சி ஆயிருக்காருன்னு சொல்றீங்களே, ஒருவேளை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது போயிடுவாரா சனி எதுவும் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி ரோக சனியா இருக்காரு. உங்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ கவலைப்பட வேண்டாம். அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரேன்னு வருத்தப்படாதீங்க. குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்கு. அப்போ சனி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நல்லது செய்வார். 2028 வரைக்கும் நல்லது தான் செய்ய போகிறார். இன்னும் அதுக்கும் மேலே நான் இன்ட்ரோலே சொன்னேன், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தால் அவரோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்டென்சிஃபைடாக இருக்கும். அப்படின்னா இப்போ ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். சரிம்மா, ஓகே. வேற ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, பொதுவா சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன். உங்க சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். நம்மளோட கம்ஃபர்ட்டை குறித்து நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. பொதுவா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். துலாம் ராசி அதிபன் சுக்கிரன்றதுனால ஆசைகள் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நியாயமான ஆசைகள் தான், அநியாயமான ஆசை இல்லை, சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி. ஸோ அநியாயமா பெருசா ஆசைப்பட மாட்டீங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அதை விட்டுடலாம், மெஜாரிட்டி. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஆசைகள் நிறைய இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க நல்ல ஜம்முன்னு சௌக்கியமாக வாழறாங்க. நானும் ஒரு கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைலை வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸ்டில் இந்த கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணால் அந்த கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும்? ஒரு நல்ல லக்ஸரிஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நல்ல போஷ் ஏரியாவில் ஃப்ளாட் வாங்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சூப்பரான வீடு வந்து கட்டி அதில் நான் இருக்கணும், இல்லை ஒரு பில்டர்கிட்டையாவது வாங்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. எங்கள் அம்மா என் கூடவே இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவ் தான். இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படி பல ஆசைகள், உங்களோட கம்ஃபர்ட் குறித்து, சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் முக்கியமாக, இந்த மாதிரி ஆசைகள், நிறைய ஆசைகள் இந்த சுகஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல உங்களோட ஒரு சில ஆசைகள் சாலிடா நிறைவேறும். இது சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம் சூப்பர். வக்ரகதி அடைச்சாலும் இப்படி ஒரு நல்லது நடக்க தானே போகுது, நல்லதையா. அதுக்கு மேல 5ஆம் பாவத்துக்கும் ஒரு அதிபர். என் குழந்தைங்க எனக்கு வந்து எப்பயுமே என் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ஓவரான ஆசை, பெரிய ஆசை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, எப்பயுமே யாரையுமே நம்மளோட இஷ்டத்துக்கு பிரகாரம் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கு, ஓகேங்களா. அவங்க யாரையும் வந்து டிபெண்ட் இல்லாம ஒரு சுதந்திரம் அப்படின்றதுக்கு, ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கு. யாரோட ஃப்ரீடத்துலையும் நம்ம தலையிடக்கூடாது, யாரோட ஒரு சொந்த பர்சனலையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம குழந்தைங்களாவே இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகா சொல்லுவார், ஒவ்வொரு உயிருக்கும் தான் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட வாழ்க்கையை வழிநடத்தி போறதுக்கான அத்துணை உரிமைகளும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாம என் புள்ள நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் கரெக்டா தான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது தான் சொல்லுவோம். ஆனா பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் ரொம்ப நாள் வராது. அனுபவ பாடம் அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆக பிள்ளைங்களை நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. நல்ல விஷயத்த சொல்லுங்க, இது கண்ணு இப்படி செஞ்சா நல்லது கண்ணு, அதுக்கு மேல உன் மனசுக்கு எது தோணுதோ அதை செய், நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, அப்பா உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், அம்மா நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட். எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா போய் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லலான்ற இன்டென்ஷன் வரணும். ஐயோ எங்க அம்மா திட்டும், ஐயோ எங்க அம்மா என்னை இமோஷனலி த்ரெட்டன் பண்ணும், எங்க அப்பா பயங்கரமா கத்துவார், வேண்டாம், என்னை கேவலப்படுத்துவார், வேண்டாம். ஸோ அப்ப நம்ம குழந்தைங்க சார்ந்து நம்மளுக்கு பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளும் நம்மளை இப்படி மாத்திக்கணும். கூட சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அதுல சில ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார். என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படிச்சுட்டா போதும், பாஸ் ஆயிட்டா போதும், இதுதான் பெரிய பெரும்பாலும் அம்மாக்களுக்கு ஆசை. அது பாஸ் ஆயிடுவாங்க. குழந்தையே இல்லைங்க, குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கு, வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், வியாபாரம் ஆயிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, கோர்ட்ல இருக்கு, எனக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வரணும்னு ஆசைப்படுறேன். சிலருக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வரும். இப்படி பூர்வீகம் சார்ந்த உறவுகள் நிறைய இருக்குங்க. எல்லா உறவும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஒரு சில உறவுகள் வரும். காதல்ன்ற உறவும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. விலகி போனது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. யூஜி எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கங்க,
திருப்பி திருப்பி எழுதுற, பெருசா பாஸே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க. இப்ப பாஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாரி பல கனவுகள் இருக்கு அப்படின்னா, அதுல சில கனவுகள் சாலிடா நிறைவேறும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நிறைவேத்தி குடுப்பார். சூப்பர். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாத 40 நாட்கள் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நெறைய சேலஞ்சஸ் வரும். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் குடும்பத்திலேருந்து சேலஞ்ச், வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில சவால்கள், சில சேலஞ்சஸ், சில அப்ஸ்டக்கிள்ஸ். துலாம் கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சீக்கிரமா தகர்த்தெறிஞ்சிடுவீங்க. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அந்த 40 டேஸ் சவால்களை வெல்லும் காலம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடமான அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா மன வேதனையை அதிகப்படியாக கொடுத்துரும். ஒவ்வொருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி உயர் பதவிகள் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதே இது 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக அந்த வேலையில இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதே ஒரு பொழப்பாவே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்துதான் அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும். இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான், 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா வியாதியை குறிக்கும், கடனை குறிக்கும், எதிராளியையும் குறிக்கும், எதிரிகளினுடைய பலத்தையும் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது உங்களுடைய எதிரியினுடைய பலம் அப்படியே குறைய போகுது. இது வரைக்கும் இருந்த அந்த எதிரியினுடைய பலம் அதிகமாக இருந்திருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பார்த்து பொறாமப்படாத நபர்களே யாருமே உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ்டா ஒரு லைஃப் எடுத்துட்டு போறது. அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட எந்த விதமான கவலையுமே வெளியில காட்டாத ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களை பார்த்து பொறாமப்படாம இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாருமே பொறாமப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அந்த ஒரு கண் திருஷ்டியின் மூலமாக, இதுக்கு திருஷ்டி தோஷம்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. இந்த திருஷ்டியின் மூலமாக பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப்ல இரக்கங்கள் அப்படின்றத சொல்லலாம். இவர்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கு அதெல்லாம் விட இவர்களுக்கு திருஷ்டி தோஷம் தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஜாதகமே நல்லா இருந்தா கூட கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைய வளர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் இருந்திருக்கும். வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், பதட்டம், எப்பண்டா நமக்கு வேலை போகும் அப்படின்றது தெரியாது. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான ஒரு துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. வெளியில சொல்றதுக்கு கூட முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இப்படி எல்லாமே ஒன் பை ஒன்னா இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு அனுபவங்கள் அப்படின்றது இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டம் சனி 6ஆம் இடத்துல வக்ரம் அடையறதுனால ஒரு சின்ன இடத்துல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அலுவலகத்துல யாராவது தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அவர்களை இடமாற்றம் செஞ்சிடும். இந்த சனி வக்ரம் இடமாற்றம் செஞ்சிடும். அடுத்து திருஷ்டி தோஷங்கள் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களை பார்த்து அந்த எதிராளிகள் பயப்படக்கூடிய ஒரு தருணம். நம்மளும் எவ்வளவோ இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனா இவங்க வளர்ந்துகிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களே உங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போய் இவங்களுடைய வளர்ச்சியை நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு அந்த திருஷ்டிகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா
கடன் தொந்தரவுகள். கடன் பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல நான் நல்லா இருக்கணும், கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் மேடம். ஆனா திடீர்னு இருந்தாப்புல ஒரு கால சூழ்நிலைகள் ஆன்லைன் ட்ரேட்ல போயிட்டு அந்த கடன் அப்படின்றது மாதிரியாக ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல உங்களுக்கு உண்டான ஒரு கடன் அப்படின்றது வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அப்போ ஆன்லைன்ல நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணலாமா, எனக்கு பண்ணுனா அதுல ப்ராஃபிட் வருமா, ஏற்கனவே பட்டாச்சு, நிறைய வேதனைகள் பட்டாச்சு, இன்னமும் படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்லைன்ல பண்ணாம நீங்க வேற விதமான ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய 8ஆம் இடத்தை அந்த சனி வக்ரத்தன்மையாக பார்க்கிறார். ஏற்கனவே சொல்லியாச்சு, கடன் தீர போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டேன். 8ஆம் இடம்ன்றது வியாதி தொந்தரவுகள், வியாதிகளிலிருந்து நிவாரணம், ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, எனக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக போயிட்டே இருக்கு, டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்சுலின் எடுக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கு, இதனால ஏதோ ஒரு சின்ன சின்ன அலர்ஜிகள் வருது. இந்த சனி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ் அதிகப்படியாக கொடுப்பாரு. அந்த அலர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு சொறி, சிரங்கு, இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு உடல்ல ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுல இருந்து எல்லாம் முழுமையான ஒரு நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள், அங்க தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய லாபங்கள், இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி அந்த 3 இடமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மட்டுமே, எல்லாமே மறைவு ஸ்தானம். 3ஆம் பார்வையை அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எல்லா மறைவு ஸ்தானங்களையும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருந்து பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா தவறான பாதைக்கு போயிருப்பாங்க. அதாவது படிப்புல கவனம் செலுத்தாமல் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனவேதனையை அந்த துலாம் ராசி பெற்றோர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்திருக்கும். இந்த மாதிரியாக சில சிக்கல்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா மறைவு ஸ்தானத்தையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஐயப்பனுடைய போட்டோ ஃப்ரேம் வச்சு தாராளமா வழிபாடு பண்ணலாம். இல்ல பக்கத்துலயே உங்களுக்கு கோயில் ஐயப்பன் இருக்கிறாரு அப்படின்னா ஐயப்பனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. அவரை போய் டெய்லி சல்யூட் அடிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு தாய் தந்தை கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுவோமோ அந்த மாதிரியான சில விஷயங்களை அவர்கிட்ட பரிமாறிட்டு வாங்க. உங்களுக்கு வேலையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய குழந்தைகள் எந்த மாதிரியாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஐயப்பனுடைய வழிபாடு அப்படின்றது ஆத்மார்த்தமான வழிபாடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரம் இருக்க போது. இது எல்லாமே நான் உங்களுடைய பொது பலன்களாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்க்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.